Hi family, breaking நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷ பேசல. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது TNPSC கரண்ட் அஃபேர்ஸ். இந்த prelims எக்ஸாமா இருக்கட்டும், இந்த group 4 எக்ஸாமா இருக்கட்டும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாம எப்படி கொடுக்குறோம்? இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எந்த ஆங்கிள் அப்படின்றத நாம சொல்ல போறோம். சோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? நியூஸ் பேப்பர் எடுப்பீங்க, படிப்பீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? நம்ம அந்த மாதிரி வர்க்லாம் பண்றது இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ எக்ஸாக்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும்னா, டெய்லி ஒரு 30 क्वेश्चन கொடுக்குறோம்னு வெச்சுக்கோங்க. அந்த 30 क्वेश्चनல கிட்டத்தட்ட ஒரு 15 क्वेश्चंस டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது அந்த டெய்லி நடந்த புது கண்டென்ட் எல்லாம் இருக்கும். அடுத்த 15 क्वेश्चंस எப்படி இருக்கும்னா, இந்த 15 ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இந்த வச்சு பேசிக்ஸ் என்ன கேட்கலாம், இல்லை ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், இது ரிலேட்டடாக ஓகேங்களா, இப்போ என்ன நடந்திருக்கு ஃபியூச்சரில் இந்த ஆங்கிள் ஒரு 15 क्वेश्चंस கிட்ட மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது மூலயமா பேசிக்ஸும் கவர் ஆகும், அடுத்து என்ன வரும்னு ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் இனிஷியல் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுங்க, அடுத்து ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நிறைய பேர் கேட்டிங்க, அப்புறம் எனக்கு சிலபஸ் பேஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுவும் கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு பக்காவாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் நான் கொடுக்குறேன், உங்களோட பெஸ்ட்டாக நீங்கள் கொடுங்க. ஓகேவா? எல்லாமே இண்டிவிஜுவல் கைடன்ஸாக உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். உங்கள்ட்ட குழந்தை இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாலும் சரி, கம்மியான நேரம் தான் இருக்கிறனாலும் சரி, அதெல்லாம் பற்றி பயப்படாது. உங்களுக்கு என்ன வருமோ அந்த டைமுக்குள்ளே நம்ம படிக்க வச்சு கொண்டு போகிறோம். ஓகேவா? 24 hours நீங்கள் எப்போ வேணால் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம் ஒரு 30 minutesல. நீங்கள் அதுக்கப்புறம் ஆப்பில் போய்ட்டு ஃபுல்லாக படிக்க வேண்டியதான். எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதேமாரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு, குரூப் 4 கோர்ஸ் இருக்குது. நான் ப்ரிலிம்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணால் இப்போ மெயின்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். மெயின்ஸ்க்கெலாம் மந்த்லி 20 questions தான். ஏன் அதை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படித்து எக்ஸாம் வரலன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் நம்ம கொஷின்ஸ் கிட்டத்தட்ட குரூப் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 98.3% கொஷின்ஸ் வந்துருக்கு. அது ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், சும்மா கிடையாது, சும்மாலாம் அடிச்சு விடல. ஓகேங்களா? ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஓகேவா? பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏன் இவன் இவ்வளோ ப்ரூஃப் போடுறான்ட்டு. ஓகேங்களா? சும்மா எனக்கு அப்படியே ஒரு 10-15 கொஷின் அப்படியே வருதுன்னு நம்ம சொல்ல, நம்ம நடத்துனதுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம கோர்ஸில் பக்காவாக இருக்குது, இப்போ செக் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்த்துருப்பீங்க, நம்மளதை பற்றி பார்த்துருப்பீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கனாலும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை போய் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள், ஷெடியூல் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சது நான் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம், என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, நான் அது முடிஞ்சால் சரி பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். பி ஹாப்பி ஆல்வேஸ்.